வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 2026ஆம் ஆண்டு கடவுள் வழிபாடு செய்தோம்னா அனுகூலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் தனுசு ராசி மூல நட்சத்திரம், நீங்கள் பிறக்கும்போது கேது திசையில் தான் பிறந்திருக்கீங்க. உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகர் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. விநாயகர் வழிபாடு செய்யலைன்னா உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. மூல நட்சத்திரம்னால இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்குமே அனுகூலமாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையினுடைய உகந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா அந்த தசை உங்களுக்கு இன்னும் அனுகூலமாக இருக்கும். இப்போ 24 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குதுன்னு சொல்லிட்டோம். 10th எக்ஸாம் எழுத போகிறீங்க, +1 +2 எக்ஸாம் எழுத போகிறீங்க, யூஜி பிஜி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுத போகிறீங்க. இதில் வெற்றி வேணும்னா கண்டிப்பாக சுக்கிர தசை நடக்குது. பெரும்பாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கேது நட்சத்திரம் இல்லையா, உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இல்லையா, கேது பகவான் உகந்த கடவுள் விநாயகர் இல்லையா, ஒரு தடவை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 24 வயது முதல் 30 வயது வரை உங்களுக்கு சூரிய தசை நடக்குது. சூரிய தசையில் சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். திங்கக்கிழமை கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை வழிபடுங்க. முடிந்தால் திங்கக்கிழமை பிரதோஷம் வரும் இல்லையா, சோம பிரதோஷம்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்றைக்கு வருதுன்னு பார்த்து அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவன் வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிக அனுகூலமாக இருக்கும். நம்ம சேனலில் அடுத்தடுத்து எப்போ சோம பிரதோஷம், சனி பிரதோஷம், இந்த மாதிரி முக்கியமான தினங்களை அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் முடிந்த அளவு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அடுத்து 30 வயது முதல் 40 வயது வரை உங்களுக்கு சந்திர தசை நடக்குது. சந்திர தசைன்னா கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யணும். அம்மன் கோயிலுக்கு போங்க. திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் இந்த 2026 ஒரு தடவை திங்களூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது சந்திர பகவானினுடைய உகந்த கோயில். உங்களுக்கு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு அதீத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மன உளைச்சல், மன அழுத்தம்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போயிடும். தாயார் உடல்நிலையெல்லாம் சொன்னேன் இல்லையா, தாயாரோட டிஸ்பியூட்லாம் சொன்னேன், அதெல்லாம் சரியாயிடும். வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அங்கே எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகிடும். ஸோ ஒரு தடவை திங்களூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து 40 முதல் 47 வயது வரை உங்களுக்கு செவ்வாதசை நடக்குதுன்னு சொல்லிட்டோம். செவ்வாதசை நடக்கும் பொழுது நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. பிஸ்னஸ்லேயோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை வேறு வழியிலையோ சமாளிக்க முடியாத எதிரி யாராவது இருந்தாங்கன்னா, சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு தடவை திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். அடுத்து 47 வயது முதல் 65 வயது வரை உங்களுக்கு ராகு தசை நடக்கணும்னு சொல்லிட்டோம். ராகு தசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும்னா முடிந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலில் சிவனுக்கு வடக்கு பக்கம் துர்க்கை அம்மன் இருப்பாங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் உக்கிர தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, மடப்புற காளி, மாசாணி அம்மன், வனதுர்க்கை, இந்த கோயிலுக்கு இந்த வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுக்கு ராகு தசை அனுகூலமாக இருக்கும். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு 65 வயது முதல் 81 வயது வரை உங்களுக்கு குரு தசை நடக்கணும்னு சொல்லிட்டோம். குரு தசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் குரு தசையில் நீங்கள் குரு பகவானை வழிபட்டிங்கன்னா குரு தசை இன்னும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அனுகூலமாக இருக்கும். நவகிரகம் உள்ள கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் உள்ள வடக்கு பக்கம் பார்த்து உள்ள மஞ்சள் ஆடை உடுத்திருப்பார் இல்லையா குரு பகவான், அவரை வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிகவும் அனுகூலமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. குரு பார்வை அனுகூலமாக இருக்கிறது. அதனால் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அனுகூலமான ஆண்டாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் முடிந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யவும். இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.